என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்பா இந்த ஊர் வந்து சேர்றதுக்குள்ள அழகாக சென்னையிலே கடந்துடலாம் மாட்டிருக்கு. எப்படி வச்சிருக்கா பாரு வீடு வாசலை. இப்போ வந்தோடனே குளிக்கணும், தண்ணிலாம் எடுத்து வச்சிருக்கிறா. மஞ்சு மஞ்சு மஞ்சு, ஏய் என்ன பட்ட பகல தூங்குற? மணி ஆனாலும் தூங்குற, ஏன்று. என்னையா மாமா எவ்வளோ களைப்பா வந்திருக்கிற? நல்லா இருக்கியா? ஏன் நான் நல்லா இல்லாம பஸ்ல வர்றதுக்குள்ள ரொம்ப பிரச்சனையா இருக்கு. சரி நல்லா இருக்கீங்களா? வந்த சாப்பாடு ஏதாவது செஞ்சு வச்சே செய்யலையா? செஞ்சேன். எதுக்கு நீ வந்த? எதுக்கு வந்தியா? ஏன்டியா பொண்டாட்டிய பார்க்க ஊர்ல போய் கடந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு வரேன், காஞ்சி போய் பார்த்துட்டு 2 நாள் ஜாலியா தங்கிட்டு போலாமே அப்படின்னு வந்தா நீ என்ன இப்படிங்கிற? உன்னை யாரு முதல்ல இங்க வர சொன்னா? நீ அது இருக்கட்டும், பூ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது யார் பூ வாங்கி கொடுத்தா? ஒக்கா புருஷன். அக்கா புருஷன் வந்திருக்காங்களா? அதான் வீட்டுல ஒண்ணு கொண்டு வச்சுட்டு போயிருக்கேன். அப்புறம் என்ன அக்கா புருஷன்? நான் ஒக்கா புருஷன். இல்ல அக்கா புருஷன் வந்து மச்சான் ஏதாவது வாங்கி கொடுத்தாரான்னு நினைக்கிறேன். இந்தா ஏதாவது வாயில வந்துட போகுது. நல்லா திட்டுறேன், அது கூட தெரியாம நல்லா ஹேங்கிற. என்ன திட்டுற? பூ பழம்லாம் இருக்குங்கிற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். எடுத்து வச்சுட்டு சாமி விட்டு குளிச்சு கிழிச்சிட்டு வா. அங்க இருந்து வரும்போது 5 ரூபாய் மிச்சரு, 5 ரூபாய் பிஸ்கெட். நீ வந்துருக்க உன் முகம் பல பழன்னு இருக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஏன் நான் என்ன அப்ப அவளை அழுக்கா இருக்கா? அழுக்கா இதை போட்டு அப்படியே பளிச்சுன்னு ஆயிடலாம். அங்க பாரு உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்க பாரு இந்த பவுடர் பட்டினா இன்னும் பளிச்சுன்னு ஆகும். நிறைய ஐட்டம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். நீ ரொம்ப வெறுப்பத்தி பேச ஏதாவது பேசிடுறப்ப முதல்ல. ஐயோ நீ டென்ஷனா இருக்க. அந்த ஆப்பிள் ஒரு கடி கடிச்சிட்டு கொடு, மாமா சாப்பிட்றேன். எச்சி சாப்பிட்டு நான் எவ்வளவு நாள் ஆகுது. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டாமா. சரி குளிக்க கூட வேணாம் சாமி. நீ இந்தா பூ, அந்த பூவோட சேர்த்து வச்சுட்டு வந்தா இந்த ரோசி வச்சுக்கோ. ஐயோ இப்ப எதுக்கு எனக்கு பூவு மயிர் மட்டன் கொடுத்து தெரியும்? ஒரு புருஷங்காரன் வெள்ளையான்னு வந்திருக்கா, நீ எதுக்குன்னு கேக்குறிய? எதுக்கு வந்த முதல்ல அதை சொல்ல முதல்ல. எதுக்கு வந்த நீ? என்னடி இவ? ஒரு புருஷங்காரன் வந்திருக்கானா ஜாலியா வா மாமா. ஏன் சொல்லு மாமா ஓமானுக்கிட்டு. எதுக்கு ஒரு புருஷங்காரன் வருவான்? எதுக்கு நீ வந்த முதல்ல அதை சொல்லு முதல்ல. ஏன்டி புருஷங்காரன் வந்தா வா மாமான்னு அப்படி சந்தோஷத்துல பார்த்து கட்டி அணைக்கிறத விட்டுட்டு உனக்கு வேண்டாம் வெறுப்புல பேசுறா? ஆமா உனக்கு வேண்டாம் வெறுப்புல தான் பேசுவேன். ஏன் இப்போ எங்கள் பிறந்தவ உள்ளே இருக்காங்கிற இது தானே உனக்கு? என்னன்னு ஓப்பனா சொல்லி தோல. ஆமாண்டா ஆமாம், அதான் கூட்டு வந்து வச்சிருக்கிய. அவ புருஷங்கிட்ட அவ சண்டை போட்டு வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லி இங்கே வந்து பிறந்த பொண்ணு பிறந்த வீட்டில் வந்தால் 1 மாதம் 2 மாதம் தங்க மாட்டாங்களா? என்ன பிறந்தவள எதுக்கு அவளை கட்டி கொடுத்தேங்க? எதுக்கு அவளை கட்டி கொடுத்த? இப்போ நீ எதுக்கு? நான் தெரியாம கேட்குறேன். இப்போ மெட்ராஸ்ல இருந்து நீ எதுக்கு இங்க வந்த? கொஞ்சம் அன்பா பேசுறியே. இல்ல நீ மெட்ராஸ்ல இருந்து இப்போ எதுக்கு வந்த? மெட்ராஸ்ல இருந்து எதுக்கு வருவாங்க? பப்ளிக்கா ஓப்பனா சொல்லுவாங்க. சொல்லு. ஏன்டா 2 நாள் பொண்டாட்டி கூட ஜாலியா தங்கிட்டு கறிமீன் ஆக்கி சமைச்சு சாப்பிட்டு போறதுக்காக வந்தான். எதனா வந்த? நல்லா கறி ஆக்கி மீன் ஆக்கி கொட்டுற தின்னு, அவ்வளவுதான் முடியும். வேற ஒண்ணும் இங்க நடக்காது. ஏன் நடக்காது? வேற என்ன நடக்கணுங்கிற? ஏன்டா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடக்கிறது இல்ல. என்னடி நீ இருக்கிறது 10க்கு 10 ரூம், பண்ணி குடிசையாட்ட ஒரு குடிசை. இந்த குடிசைக்குள்ள நீயும் நானும் மல்லாரம்னுங்கிற. அப்ப உள்ள ஆல்ரெடி ஒருத்தி மல்லார வச்சிருக்கேன். அவளை என்ன பண்ணுவ? தங்கச்சின்னு கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீல. புருஷங்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டா என் கூட பிறந்த பிறப்பு எங்க போவோம்? பிறந்தவளை எங்க அனுப்ப முடியும்? அவங்க மாமியார் தொல்லை தாங்க முடியாத நம்ம வீட்டுல இருக்கட்டும்னு கொண்டு வந்து மச்சானையும் அவங்களையும் வச்சான். அப்புறம் எங்க போவாங்க சொல்லு? போய் அதான் வெறுப்பேத்துற மாதிரி பேசாதே. அதெல்லாம் பரவாயில்ல, நான் சொல்றதை கேளேன். 2 நாள் நாளை காலைல போயிடுவேன் நானு. நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ புருஷ மாதிரி பேசுறியா கள்ள புருஷ மாதிரி பேசுறியா? நல்லா 2 நாள்ல நான் போயிடுவேன் வானு கூப்பிடுறேன். என்ன அர்த்தம் அது? ஒரு நாள் இந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.